வழக்கத்துக்கு மாறான ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி தேர்தலை வரலாற்றில் முதல் தடவையா வர சனிக்கிழமை நாங்கள் சந்திக்க போகிறோம். இதுவரைக்கும் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 2 நபர்களுக்கு இடையில தான் கடுமையான போட்டி நிலவி வந்திருக்கு. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையா மும்முன போட்டி நிலவுற ஒரு தேர்தல் 3 நபர்களுக்கு இடையில கடுமையான போட்டி நிலவுது. அதே நேரம் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சிக்கு பிறகு இலங்கை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு தேர்தல் என்று சொல்லியும் சொல்ல முடியும். இந்த தேர்தலில் மக்கள் எடுக்க போகிற தீர்மானம் மிக மிக முக்கியமானது. எங்களுடைய கைகளில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் இருக்கு. பிழையான ஒரு நபரை தெரிவு செஞ்சு அடுத்த 5 வருஷங்களுக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக இப்பவே ஒரு தீர்மானத்தை எல்லாருமே எடுக்க வேண்டியிருக்கு. பெரும்பாலும் எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு வந்திருப்பீங்க. கடைசி நேரத்திலையும் தேர்தல் சம்பந்தமான சில சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது தவிர சஜித் பிரேமதாசவுக்கும் இன்னும் ஒரு தரப்புக்கும் இடையில ஒரு டீல் சம்பந்தமான விஷயமும் அரசியல் அரங்கில் இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கு. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளர் கடுமையான சில விமர்சனங்களை வளம மாதிரி இன்றைக்கும் முன் வச்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய தேர்தல் களத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2 விஷயங்களை முதல்ல நான் தெளிவுபடுத்துகிறேன். 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒன்று, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சமாளித்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த விஷயம், கடந்த சில நாட்களில் செய்திகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக தேர்தல் சம்பந்தமான சில தகவல்களை தொடர்ச்சியாக நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள்லையும் என்ன நடக்குதுன்ற மிக முக்கியமான விஷயங்களை ஒரு தொகுப்பாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுக்கு முதல் காணொலிகளில் சினிமா, பொழுதுபோக்கு, விளையாட்டு, ஏராளமான எல்லா விஷயங்கள் சம்பந்தமாகவும் உலக அரசியல் சம்பந்தமாக எல்லா விஷயங்களை பற்றியும் கதைச்சிருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் அரசியல் மிக முக்கியமானது. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது. இந்த சனிக்கிழமைக்கு பிறகு 22ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளிவந்ததுக்கு பிறகு அரசியல் சம்பந்தமாக பெருசாக கதைக்க வேண்டியிருக்காது. மற்ற விஷயங்களை பற்றியும் கதைக்க முடியும். ஒரு நபர் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணியிருந்தார், சுருக்கமாக சுவாரஸ்யமாக சொல்லி. அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த காலப்பகுதியில் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லவும் முடியாது, சுவாரஸ்யமாக அரசியலை சொல்லவும் முடியாது. அது என்னுடைய பாணியும் கிடையாது. திரிவுபடுத்தி வித்தியாசமான முறையில் ஒரு குடும்ப சண்டை மாதிரி சில விஷயங்களை கதைக்கிற வேறு யூடியூப் சேனல் இருக்குது. அப்படியான நபர்கள் அந்த சேனல்களை பார்க்க முடியும். இது ஒரு திமிரில் சொல்கிற விஷயம் கிடையாது, அன்பான ஒரு வேண்டுகோள். அடுத்த விஷயம், தேர்தல் சம்பந்தமான தகவல்களை சொல்லும் போது இந்த நபர் யார் என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கொலை சம்பவம் நடக்கும் போது எல்லாரும் எழுப்புற மிக முக்கியமான கேள்வி, அவர் என்னுடைய மதத்தை சேர்ந்தவர், அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் என்னுடைய மதத்தை சேர்ந்தவரா, கொலை செய்த நபர் என்னுடைய மதத்தை இனத்தை சேர்ந்தவரா என்ற கேள்விதான் எல்லார் மத்தியிலையும் இருக்கும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தமாக ஒரு நபர் பொதுவெளியில் பேசும்போது இவர் யாருடைய நபர் என்ற கேள்வி எழுப்பப்படுறது சாதாரணமானது. என்னுடைய வேலை என்ன நடக்குதுன்னு சொல்றது மட்டும்தான் தீர்மானிக்கிறது. நீங்களாக தான் இருக்க போறீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் மிக முக்கியமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முதல்ல நாளையோட தேர்தல் பரப்புர நடவடிக்கைகள் முடிவுக்கு வருது. கடைசி கட்ட பரப்புர கூட்டங்கள் மிக முக்கியமான 3 வேட்பாளர்களுடைய கூட்டங்கள். அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, இந்த 3 நபர்களுடைய கூட்டங்களும் மேல் மாகாணத்தில் நடத்தப்படும் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. இதுக்காக கொழும்புல விசேடமான போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு 12 மணிக்கு பிறகு எந்த ஒரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளையும் யாரும் ஈடுபடக்கூடாது. அப்படி மீறி ஈடுபடுற பட்சத்தில் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். 1 மாதத்துக்கும் குறையாத சிறை தண்டனையும் கூட அந்த நபருக்கு விதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடைசி தருணத்தில் ஒரு சூழ்ச்சி, சதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற எச்சரிக்கையை தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கு. குறிப்பாக 2.5 வருஷங்களுக்கு முதல்ல, அதாவது 2022ஆம் ஆண்டில் நடந்த சில சம்பவங்கள் சம்பந்தமான காணொளிகள் சோசியல் மீடியாவில் பகிரப்படலாம், இதை எதிர்கட்சிகள் செய்யலாம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தி இல்லாட்டி ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவாளர்கள் அந்த பழைய காட்சிகளை பகிர்ந்து இப்ப நடக்கிற சம்பவங்கள் மாதிரி அதை திரிவுபடுத்தலாம் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 2022 அந்த மக்கள் போராட்டம் நடந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் விமான நிலையத்துக்கு போற வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதில் இருக்கிற நபர்கள் யாருன்னு சொல்லி சில தரப்புகளை சேர்ந்த நபர்கள் தேடின காட்சிகள் சோசியல் மீடியாவில் அந்த காலத்தில் வைரல் ஆகியிருந்தது. அது இப்ப பகிரப்பட்டு அந்த மாதிரியான சம்பவங்கள் இப்ப தேசிய மக்கள் சக்தியால் செய்யப்படுது என்ற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு சதி முயற்சி கடைசி நேரத்தில் முன்னெடுக்கப்படலாம். இதுக்கு பொதுமக்கள் ஏமாறக்கூடாது என்ற விஷயத்தை ஒரு வேண்டுகோளா தேசிய மக்கள் சக்தி முன் வச்சிருக்கு. இந்த மாதிரியான போலியான காணொளிகள் சம்பந்தமா போலீசாலையும் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஏற்கனவே இந்த மாதிரியான பழைய காணொளிகள் சோசியல் மீடியாவில் திரும்பவும் வைரலாகி இருக்கு. இதை
பகிர்றதுலையோ இல்லாட்டி அதுக்கு லைக் கமெண்ட் போடுறதுலையோ பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும் என்ற விஷயம் போலீசால் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இது பொது அமைதியை சீர்குலைக்கிற ஒரு செயற்பாடு, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அது அமைகிற பட்சத்தில் சட்ட நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் போலீசால் விடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவலும் மிக முக்கியமானது. அடுத்த விஷயம், சஜித் பிரேமதாச மேல ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு கடந்த சில நாட்கள்ல இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. ஹிரோ தொலைக்காட்சியினுடைய உரிமையாளருக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில இந்த தேர்தலில் ஒரு டீல் ரகசிய உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருக்கின்ற மாதிரியான விமர்சனம் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டிருந்தது. அதை உறுதிப்படுத்துற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கின்ற விஷயம் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. குறிப்பா துமிந்த சில்வாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த தேர்தலில் சில நேரத்தில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற பட்சத்தில் திரும்பவும் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பை பெற்றுக்கொள்ற அடிப்படையில், அந்த டீலின் அடிப்படையில் ஒரு ரகசியமான உடன்படிக்கை சஜித் பிரேமதாசவுக்கும் ஹிரு தொலைக்காட்சிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்ற மாதிரியான விஷயம் பேசப்பட்டிருந்தது. இப்ப நடந்திருக்கிற சம்பவம் அதை உறுதிப்படுத்தி இருக்கு என்ற விஷயம் சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்படுது. குறிப்பா ஹிரு தொலைக்காட்சியில் ஒரு அரசியல் விவாத நிகழ்ச்சி நடத்தப்படுறது வழமையானது. மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களும் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது நேரடியான ஒரு நிகழ்ச்சியா ஒளிபரப்பாகும். இதுதான் வழக்கமானது. கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்படும். குறிப்பாக ஊடகவியலாளர் சமுதிதவை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாதாரணமான கேள்விகளை விட ஒரு ஆக்ரோஷமான விதத்தில் தான் சில கேள்விகளை முன்வைப்பார். ஆனால் இப்போ சஜித் பிரேமதாசவோட நடத்தப்பட்டிருக்கிற அந்த நேர்காணலில் அவர் இந்த நேர்காணலை கையாண்ட விதம் சம்பந்தமா விமர்சிக்கப்படுது. இதை தவிர நேரடியான ஒரு நிகழ்ச்சியா இல்லாமல் ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பாகி இருக்கின்ற மாதிரியான விஷயமும் பலராலையும் பேசப்பட்டு வரதை பார்க்க முடியுது. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சஜித் பிரேமதாச தன்னுடைய வெற்றி நிச்சயமானது என்றதை சொல்லியிருக்கிறாரு. 20 லட்சம் மேலதிகமான வாக்குகளால தான் வெற்றி பெறுவன் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இரத்தக்கரை படைஞ்சிருக்கிற பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட தரப்புகளுக்கு வாக்களிக்கிறதா இல்லாட்டி நாட்டை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்கிறதான்றதை பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கு என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அடுத்த விஷயம், நலஸ் அழகப்பெருமவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. 22ஆம் தேதி சஜித் பிரேமதாசவினுடைய வெற்றியை பொதுமக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அமைதியா பொறுமையா கொண்டாடணும் என்ற விஷயம் ஒரு வேண்டுகோளா முன்வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்தது சம்பந்தமாகவும் நலஸ் அழகப்பெரும நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. இலங்கையோட தேர்தல் வரலாற்றில் இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, இந்த எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்குகள் இல்லாம தான் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரலாற்றில் முதல் தடவையா சஜித் பிரேமதாச ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவோட வெற்றி பெறுவார் என்ற விஷயம் நலஸ் அழகப்பெருமவால் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஒரு தேர்தல் பரப்புற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. உலகத்தில் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைஞ்ச எந்த நாடா இருந்தாலும் 5 தொடக்கம் 7 வருஷங்கள் வரைக்கும், குறைஞ்சபட்சம் 5 தொடக்கம் 7 வருஷங்கள் ஆகும் அந்த நாடு மீட்சி பெறறதுக்கு. ஆனால் இலங்கையை குறுகிய காலத்துக்குள்ள 2 வருஷங்களுக்குள்ளேயே அந்த மோசமான வீழ்ச்சியிலிருந்து நான் மீட்டிருக்கிறேன். கடுமையான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இலங்கை 50% முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு என்ற கருத்து ரணில் விக்ரமசிங்கவால் இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது. அடுத்த வருஷத்துல வாழ்க்கை சுமை குறைவடைகிறதுக்கான சில தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் ஜனாதிபதி கொடுத்திருக்கிறாரு. எதிர்க்கட்சிகள் மேல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாசவை ரணில் விக்ரமசிங்க திரும்பவும் விமர்சிச்சிருக்கிறாரு. நாடு மோசமான நிலைமையில இருந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்கிறதுக்கு முன்வராத நபர்கள் தான் இந்த 2 பேரும் இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்ற மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது ஒரு நகைப்புக்குரிய விஷயம் என்ற மாதிரி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா சஜித் பிரேமதாச சம்பந்தமா சொல்லும் போது அவருக்கு ரன்னிங் ஷூஸ் வாங்கி கொடுக்க முடியும், அந்த மாதிரி தப்பியோடின நபர் தான் அவர் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்றது ஒரு மாற்று பிரதமர் பதவிக்கு இணையானது. ஆனால் சஜித் பிரேமதாச ஒரு பஸ் சாரதி மாதிரி செயற்பட்டு கொண்டிருக்கிறார். நாட்டை வழிநடத்துறதுக்கு பொருத்தமற்ற நபர் என்ற விமர்சனமும் திரும்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் இன்றைய தேர்தல் மேடையிலையும் சொல்லப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. அடுத்த 5 வருஷங்களுக்கு புலம்பிக் கொண்டிருக்க போறோமா இல்லாட்டி இப்பவே ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க போறோமா என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டியது நாங்க தான். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வணக்கம்.